முழுமையான தேங்காய் பால் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறது, புதினா கொஞ்சம் எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், புளிப்புக்காக 1/2 தக்காளி. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்: பட்டை 2, லவங்கம் 3, பிரிஞ்சி இலை 3. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதை வெடிச்சு தான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக 1/2 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுக்கிறேன், க்ளீன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுக்கிறோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக 12 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 12 நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், உதிரியாக சூப்பராக இருக்குது. வாங்க அதை சர்விங் பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம்.